அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஆல இம்ரான் 107வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், வஅம்மல்லதி நபியவ்வத் உஜூஹுஹும். சிலருடைய முகங்கள், சொர்க்கவாசியினுடைய சிலருடைய முகங்கள் வெண்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் ஃபஃபி ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்னுடைய அருளிலே என்றென்றும் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் அவர்கள் நிலையானவர்களாக இருப்பார்கள் என்ற வசனம். நபித்தோழர் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகளெல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்து அதனுடைய பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹு தாலா கேட்பான், துரீதூன ஷையன் அஸியதக்கும், மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா, அதிகப்படியாக ஏதாவது வேணுமா என்று கேட்பானா. அப்போ அந்த சொர்க்கவாசிகளெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்லுவாங்க, இறைவா, எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கி கருணை கொண்டு பார்த்ததை விடவா வேறு பாக்கி எங்களுக்கு வேணும், எங்களை சொர்க்கத்தில் நுழைவித்த விடவா எங்களுக்கு வேறு பாக்கியம் சிறப்பானதாக வேண்டும், எங்களை நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவித்து இருக்கிறாயே, அதை விடவா வேறு பாக்கியம் வேண்டும் என சொல்லக்கூடிய நேரத்தில் படைத்த இறைவன் தன்னுடைய திரையை விளக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, படைத்த கண்ணியமிகு மாட்சிமை மிகுந்த அந்த இறைவனை நேரடியாக பார்ப்பதை விட வேறு என்ன பிரியம் அந்த சொர்க்கவாசிகளுக்கு அதிகப்படியானதாக இருந்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் யூனுஸில் வரக்கூடிய 26வது வசனத்தை ஓதி காட்டுவாங்க. லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மை புரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு நன்மையும் வழங்கப்படும், வஸியாதத்துன், இன்னும் அதிகப்படியான நற்கருணைகளும் நல் உதவிகளும் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் வழங்கப்படுங்கிற அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதம் ஓதி காட்டினாங்க. சிறப்பான ஒரு மாதத்தில் இந்த ரமலானுடைய இருக்கிறோம். அல்லாஹ்னுடைய உதவியினால் நாமும் சொர்க்கவாசிகளாக இருந்து மறுமை நாளில் இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இதுபோன்றுண்டான பதில் உரைத்து இறைவனை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன்.